மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நேற்று திருவாலாங்காடு பிரமிட் பூமி பூஜை சிறப்பாக நடந்தது. அந்த பிரமிட்க்கு திருமூலர் பிரமிட் தியான மையம் என்ற ஒரு பேரு கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 40 நபர்கள் வந்திருந்தாங்க. அற்புதமாக 1 மணி நேரம் தியானம், 40 மாஸ்டர்ஸ் எல்லாரும் கலந்து அந்த பூமி பூஜை என்றது மிக்க சிறந்தாக நடந்தது. பிரமிட்கள் என்பது இந்த உலகம் முழுவதும் வரணும். நிறைய பேர் நினைக்கிறார் பிரமிட் கட்டணும் அப்படின்னு சொல்லி. எங்க வீட்டு காம்பவுண்ட்ல பெரிய இடம் இருக்கு, அங்கே கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். வீட்டு மொட்டை மாடி மேலே ஒரு பிரமிட் கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். ஒரு சின்ன பிரமிடாவது கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். சில இடங்கள்ல வருது, சில இடங்கள்ல வராது. எதுக்காக வராது அப்படின்னா, எங்கே எனர்ஜி தேவையோ, எங்கே மூலகத்தில் மீது ஹீலிங் என்பது தேவையோ, எங்கே வேற உலகங்களுடன் கனெக்ஷன் என்பது அங்கே தேவையோ, அங்கேதான் வருது மாஸ்டர். அது ஊருக்குள்ள இருக்கலாம், ஊர் வெளியில இருக்கலாம், சின்ன கிராமத்துல இருக்கலாம், பெரிய சிட்டில இருக்கலாம், வீட்டு மேல இருக்கலாம், வீட்டு பக்கத்துல இருக்கலாம், வீட்டு காம்பவுண்ட்ல இருக்கலாம். எங்கே தேவையோ எனர்ஜி அங்கேதான் மேனிஃபெஸ்ட் ஆகுமே. அந்த பிரமிட் மேனிஃபெஸ்ட் ஆகுறதுக்காக யாரு ஒரு தூய்மையாக இருப்பார்களோ, இந்த உலக நன்மைக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்களோ, அவங்க மூலமா அது மேனிஃபெஸ்ட் ஆகும். இந்த வகையில் இந்த திருமூலர் பிரமிட் தியான மையம் என்ற பிரமிட் திருவாலாங்காடு என்ற இடத்தில் அரக்கோணம் மாவட்டம், அதாவது திருத்தணி மாவட்டத்துல அரக்கோணம் அருகில் அந்த பிரமிட் வந்துட்டு இருக்கு. அதற்கு ஈஸ்வரா பிரமிட் தியான அறக்கட்டளை என்ற ஒரு ஆர்கனைசேஷன் மூலம் திரு கோட்டீஸ்வரன் என்ற மாஸ்டரின் மூலம் அது வருது. அவர் எது இருந்தாலும், எல்லாமே இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் நான் பண்ணணும், இந்த பிரமிட் வரவேற்கணும் அப்படின்ற ஒரே ஒரு சங்கல்பத்துடன் இருக்கிறார். அதற்காக அவர் மூலமா அந்த பிரமிட் வருது. அங்கே வெறும் பிரமிட் மட்டுமே கிடையாது, 2 ஃப்ளோர் கீழே எல்லாமே சமையலுக்காக என்னென்ன தேவையோ அது எல்லாமே, கிச்சனு, டைனிங் ஹாலு, அது எல்லாமே வருது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல யாரெல்லாம் இன்டென்ஸ் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்களோ, அங்கே போய் அங்கே தங்கி 1 நாள், 2 நாள், 3 நாள், வாரம் அந்த மாதிரி தங்கி தியானமும் மௌனமும் கடைபிடித்து உள்மாற்றங்கள் என்பது பெறணும் என்ற ஒரு நோக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அங்கே இலவசமா கொடுக்கப்படும். அதன் மீது 2வது தளத்தில் பெரிய பிரமிட் ஒன்று கட்ட போறார். அங்கேயே ஒரு லைப்ரரியும் வரப்போகுது. ஆன்மீக புத்தகங்கள் பத்ரிஜி என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே அங்கே வரப்போகுது மாஸ்டர். இந்த மாதிரி ஆசிரமங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் இருக்கணும். ஒரு ஊர் என்றால் நிறைய மனிதர்கள் இருப்பார், அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே இருக்கும். சுகாதார மையம், அப்படியே காவல்துறை, இந்த மாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கோ அதே மாதிரி பிரமிட் தியான மையம் என்பது மிக முக்கியமானது மை டியர் மாஸ்டர்ஸ். அது கூட எல்லா ஊர்லயும் வரணும். சுகாதார மையம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், காவல்துறை எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு ஊரு நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி எல்லாருடைய ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரமிட் ஆசிரமங்கள், பிரமிட் தியான மையங்கள் ஒவ்வொரு ஊரிலையும், ஒவ்வொரு கிராமத்திலையும், ஒவ்வொரு மகாநகரத்திலையும் வரணும். அப்போதான் அந்த ஊருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு என்பது வருது. நம்ம ஆரோக்கியம் நம் கையில் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருக்குமே தெரியுது, நம்முடைய ஆரோக்கியம் நம் கையில் இருக்கணும், இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அனுபவத்திற்கு எத்தனை பேருக்கு வந்திருக்கு? இது உண்மை அப்படின்னு சொல்லி அனுபவபூர்வமாக எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறா? இல்ல தானே? அதற்காக இந்த மாதிரி மையங்கள் இருந்தால் அங்கே போய் தியானம் செய்வார். பிரமிட் எல்லாமே அவங்களுக்கு குணப்படுத்தும். எந்த விதமான நோய் இருந்தாலும் பிரமிட்குள்ள உட்கார்ந்து தியானம் செய்யும் போது, மௌனத்தை கடைப்பிடிக்கும் போது, சைவ உணவாளர்களாக ஆக்கி அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கும் போது ஒரு விழிப்புணர்வு என்பது அனுபவபூர்வகமாக நமக்கு கிடைக்கும். ஒரு வாட்டி அந்த அனுபவம் வந்தால் திரும்பி நாம ரிவர்ஸ் ஆக மாட்டோம். எந்த மாதிரி திரும்பி அந்த கெமிக்கல் ஃபுட் ஆகட்டும், கெமிக்கல் மெடிசின் ஆகட்டும், எதுக்குமே நம்ம போக மாட்டோம். இது எல்லாமே சரியானால் உடல் ஆரோக்கியம் சரியாயிடும். தியானம் செய்தால் மன ஆரோக்கியம் சரியாயிடும். ஆன்ம வளர்ச்சி என்பது வந்தால்
அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் என்பது அனுபவத்திற்கு வரும். ஆன்மீக ஞானம் என்பது ஒன்று இருக்கு, ஆன்மீகம் என்பது இதுதான் அப்படின்ற விஷயம் தெரியுது. அப்போது வரைக்குமே யாருக்குமே தெரியாது. அதற்காக எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி பிரமிட் வர வைக்கிறதுக்கு, அதாவது வருவதற்கு ரெடியா இருக்கு. ஆனா அந்த பிரமிட் வர வைக்கிறதுக்கு ஆளுங்க இல்லை. ஆளுங்க யார் இருப்பார்? முதல்ல தியானம் செய்வார், சைவ உணவாளர்களாக ஆகணும், பிரமிட் பத்தி ஆராய்ச்சி பண்ற புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கணும், சில ஆராய்ச்சிகள் எல்லாமே நாமும் பண்ணணும். அப்போதான் அதோட சிறப்பு விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சால் நாம கூட கட்டலாம். இந்த உலக நன்மைக்காக ஏதாவது செய்யணும், இந்த விஷயமே இந்த பிறவியே கடைசி பிறவியாக மாறணும் என்ற ஒரு எண்ணம் யாருக்கு வருதோ அவருங்க சூஸ் பண்ணி மேலே இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாமே அவங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குமோ அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் என்பது அசைன் பண்ணுவார். அந்த ப்ராஜெக்ட் செய்தால் இந்த உலகத்துல என்ன அடையாளம் என்பது நமக்கு வருது அப்படின்னா, ஓகே இவங்க ஒரு பிரமிட் என்பது கட்டிருக்காங்க, இவங்க ஒரு பிரமிடு மாஸ்டர், இவங்க கிட்ட போனா ஒரு தியானத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்க சொல்லுவாங்க, இவங்க ஒரு நல்ல நண்பர் அப்படின்ட்டு ஒரு ஐடென்டிட்டி என்பது நமக்கு வருது. ஆனா மேல உலகங்களை போனதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அங்கே கொடுக்கப்படும், ப்ரமோஷன் என்பது கொடுக்கப்படும். இந்த உலகத்திலிருந்து மேல உலகங்களுக்கு போறதுக்கான ப்ரமோஷன்ஸ், பர்மிஷன்ஸ் எல்லாமே கொடுக்கப்படும். ஒரு பிரமிட் மாஸ்டர் என்றால் ஒரு சாதாரணமான மனிதர் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ நம்முடைய எண்ணம், சொல், செயல் இந்த மூணுமே பர்ஃபெக்டா இருக்குமோ, சயின்டிஃபிக்கா இருக்குமோ, பியூரஸ்டா இருக்குமோ, அதாவது தூய்மையா இருக்குமோ, யூ ஆர் எ பிரமிட் மாஸ்டர். தியானம் செய்தால் மட்டுமே இந்த விஷயங்கள் எல்லாமே பியூரிஃபை ஆகும், இல்லாட்டி ஆகாது. ஒரு வாட்டி இந்த விஷயங்கள் எல்லாமே பியூரிஃபிகேஷன் ஆனதுக்கு அப்புறம் யாரும் திரும்பி ரிவர்ஸ் போக மாட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் ஒன் வே டிராஃபிக். ஒரு வாட்டி நம்முடைய மனம் பியூரிட்டி என்ற ஒரு குவாலிட்டிக்கு வந்தது அப்படின்னா, இங்கே இருக்கிற அந்த ஃப்ரீடம், அந்த ஆரோக்கியம் எல்லாமே பார்த்துட்டு திரும்பி நம்ம பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்போம். இதுல உண்மை சத்தியம் என்பது இருக்கு அப்படின்னு சொல்லி அனுபவத்திற்கு வந்து வரும்போது மீதி எல்லாமே அசத்தியம் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். இங்க வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இருக்கிற கர்மா எல்லாமே கிளியர் பண்ணி இந்த பிறவியே கடைசி பிறவியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்கு வருதோ அவங்களுக்கு அந்த விதமான சூழ்நிலைகள் எல்லாமே வந்து அந்த கர்மா எல்லாமே ஜீரோ பண்ணுவாங்க. ஐயோ இவங்க தியானம் செய்கிறார், ஆனாலும் இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ நோய்கள், இவ்வளோ துன்பங்கள், இவ்வளோ ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், இவ்வளோ சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி விரல் காட்டுவாங்க நிறைய பேர். ஆனா அவங்களுக்கு தெரியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் உண்மையமாக தியானம் பண்ணி இந்த பிறவியே கடைசி பிறவியாக எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பார்களோ அவங்களுக்கு எல்லா கர்மாக்களையும் ஒரே பிறவில கிளியர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அது உடல் நோயாக சில பேர் கொண்டு வருவாங்க, சில பேர் மனப்பிரச்சனையாக கொண்டு வருவாங்க, சில பேர் சமூக பிரச்சனையாக கொண்டு வருவாங்க. எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் நம்முடைய உயிர் போகாது. இட் வில் பி தேர் இயர் ஓன்லி. எந்த நோய் இருந்தாலும் சரி, அது எந்த மாதிரி இருந்தாலும், எந்த கண்டிஷன்ல இருந்தாலும், எந்த டிகிரியில இருந்தாலும், எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும், கேன்சரா இருந்தாலும் சரி, நம்முடைய எண்ணம் வெரி வெரி ஸ்ட்ராங்கா இருந்தால் எல்லாமே குணப்படுத்திக்க முடியும். ஆனா அவ்வளோ ஸ்ட்ராங்கா நம்ம இருக்கிறோமா? அவ்வளோ ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படின்னா தியானத்தின் மீது அவ்வளோ நம்பிக்கை இருக்கணும், அவ்வளோ பர்ஃபெக்ஷன் என்பது இருக்கணும் தியானத்தின் மீது. அவ்வளோ பர்ஃபெக்ஷன் எப்படி வருது? தியான அறிவியல் என்பது மிக முக்கியமாக பயிற்சி செய்யணும், தெரிஞ்சுக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். அப்போதான் நமக்கு ஒரு அற்புதமான நம்பிக்கை, அற்புதமான ஒரு எண்ணங்கள் இருக்கிற நிலை, ஞான நிலை என்பது கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா எல்லா கர்மாவும் கிளியர் ஆகும். சில நாள் அவ்வளோதான், ஒரு 1 இயரோ 2 இயர்ஸோ 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ அவ்வளோதான். அது அந்த பீரியட்ல பேஷன்ஸா இருந்தா போதும், தனாட்டு கதை எல்லாமே குணப்படுத்தி நமக்கு அடுத்து மேலே என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு அறிமுகமாகும். இந்த விஷயங்கள் எல்லாமே யார் சொல்லுவார்? பிரமிட் தியான மையங்கள்ல மட்டுமே சொல்லுவாங்க. எதுக்காக பிரமிட் தியான மையங்கள்ல மட்டுமே இதை சொல்லுவாங்க? எந்த புத்தகத்திலையும் இல்லையே. எதுக்காக அப்படின்னா, அனுபவத்தின் மீது வாழ்க்கை நடப்பவர்கள் தான் பிரமிட் மாஸ்டர்ஸ். இந்த விதமான ஆன்மீக அனுபவங்கள் எல்லாமே பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கு தான் இருக்கு. எதுக்காக இவ்வளவு சொல்ற அப்படின்னா,
வேற புத்தகங்கள் நிறைய படிச்சிருக்கேன். நான் எந்த புத்தகத்திலையும் இவ்வளோ அற்புதமான அனுபவங்களுடைய ஞானத்துடன் இல்ல மை டியர் மாஸ்டர்ஸ். அதுதான் பிரமிட் தியான மையங்களுடைய சிறப்பு. அந்த மாதிரி பிரமிட் தியான மையங்கள் அனைத்து இடங்கள்லயும் இந்த பூவுலகத்துல வரணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முயற்சி, எல்லாருடைய முயற்சி, பிரமிட் மாஸ்டர்ஸ்களுடைய முயற்சி. அங்கே திருமூலர் பிரமிட் தியான மையம் பூமி பூஜை மட்டுமே ஆயிருக்கு. ஆனா நிகழ்ச்சிகள் எல்லாமே அங்கே நடக்கும்போது எல்லாரும் வந்து கலந்துப்போங்க. அங்கே கலந்துக்கிட்டால் உங்களுடைய எனர்ஜி அங்கே வருது. அந்த எனர்ஜி எவ்வளவு ஜாஸ்தியாக இருக்குமோ அவ்வளவு முன்னேற்றம் என்பது அங்கே வருது. அந்த பிரமிட் என்பது மேனிஃபெஸ்ட் ஆகும். எனர்ஜி இருந்தா நாம என்ன கொடுக்க முடியும்? நம்முடைய எனர்ஜி அந்த உலக நன்மைக்காக யாரோ ஒருத்தர் செய்யறாரு, அவருக்கு உதவி செய்தால் போதும். அவருக்கு ஆனா ஒரு மனிதர்களுக்கு கிடையாது, அந்த ப்ராஜெக்டுக்கு நம்ம செய்யணும் ஹெல்ப். அவ்வளவுதான் மை டியர் மாஸ்டர். அதற்காக ஏதாவது நிகழ்ச்சி நடக்கும்போது நான் குரூப்ல போஸ்ட் பண்றேன். யாரெல்லாம் வர முடியுமோ கண்டிப்பா வந்து கலந்துக்கோங்க. தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி.